டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் அதாவது சீனியர் ஜேர்னலிஸ்ட் துரை ராமச்சந்திரன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா? இப்ப நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு மாதமே சொல்லலாம் சார். சில மாதமா ரொம்ப திருப்பி 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 நம்ம கேட்கிற பேர் அப்படின்னாலே சீமான், நாம் தமிழர் கட்சி சீமான். அவரோட பேச்சு இல்லாம டெய்லி நியூஸே இல்லை சார். எல்லா நியூஸ் சேனல்லையும் டெய்லி ஒரு நியூஸ் அவர் வந்துடுறாரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா சார்? ஏன்னா நீங்க டைரக்டர் எல்லாம் இருந்திருக்கீங்க, அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்களா, பேசிருக்கீங்களா? ஐயோ, இந்த கேள்வி கேட்ட இதுக்கு நான் ரொம்ப நீளமான பதில் சொல்ல வேண்டியிருக்கிறேன். ஓகே சார். ஏன்னா அவர் ஒரு 35 வருஷமா எனக்கு அவரை தெரியும். 35 வருஷமா தெரியுமா? ஆமா. அவர் உதவி இயக்குனரா இருந்த காலத்துல இருந்து, அப்புறம் டைரக்டர் ஆன பிறகு, டைரக்டர் ஆகி அதுக்கு பிறகு சில தொய்வுகள், அதன் பிறகு படம் பண்ணி வெற்றி பெற்று, அதன் பிறகு தோல்வி படங்களை கொடுத்து, அதன் பிறகு அவர் அரசியலுக்கு எப்படி அரசியலுக்கு வந்தாரு, எப்படி திருமணம் செய்தாரு அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு நெருங்கிய நண்பர் சீமான். எப்படி சார் அவர் அப்பயுமே அந்த தமிழ் மேல அந்த பற்றுன்றது அவருக்கு இருக்குமா? அதாவது சீமான் எனக்கு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் மணிவண்ணன் இப்படி 2-3 டைரக்டர்கிட்ட இருந்தாரு. அப்புறம் தான் எனக்கு அவர் தெரியும். அவர் பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற படத்தை தான் முதல்ல டைரக்ட் பண்ணாரு. அந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு. அது அவ்வளோ பெரிய வெற்றி பெறல. நல்லா பண்ணார், ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு. அப்போல்லாம் அவர் இன்னும் படங்கள் பண்ணிட்டு அந்த தொய்வான நிலையில் இருந்தார். ரொம்ப பிரபலமும் ஆகலை, வெற்றி ஆகலை, ரொம்ப ஒரு வசதியான நிலையிலும் இல்லாமல் இருந்தார். அந்த நேரத்தில் அவர் நாங்கள் எல்லாம் காலையில் வாக்கிங் நந்தனம் ஒய்எம்சியில் தான் வாக்கிங் போவோம். அங்கே கவிஞர் அறிவுமதி கூட அவர் வாக்கிங் ஒரு நாள் வந்தார். அப்போ நான் அவரை ஓகே இன்னும் தினமும் இங்கே வாக்கிங் வாங்க அப்படின்னு சொல்லி சீமானை உற்சாகப்படுத்தி அங்கே நாங்கள் எல்லாம் வாக்கிங் ரன்னிங் எல்லாம் போவோம். அவர் இப்படி போகும்போது எல்லாருக்கிட்டையுமே தூய தமிழில் தான் பேசுவார். ஆமாம், தேநீர் சாப்பிடுவோமா, மோர் சாப்பிடுவோமா அப்படின்னு தூய தமிழில் தான் பேசுவார். ஆங்கிலம் கலப்பில்லாத தமிழில் பேசுவார். அப்போ அவர் தன்னை அதுக்கு தயார்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லலாம். அது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு அம்சம்தான். அந்த மாதிரி இப்படி இருக்கும்போது உடற்பயிற்சியை ரொம்ப அருமையாக செய்வார். ஒரு 10 கிலோமீட்டர் தினமும் ஓடுவார். அப்புறம் ஜிம் பண்ணுவார். எல்லாம் பண்ணிட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு 1 லிட்டர் பாட்டிலில் மோர் எடுத்துகிட்டு சாப்பிடுவார். நண்பர்கள் கொண்டு வருவாங்க. 1 லிட்டர் பாட்டிலில் ஒரே இதாக சாப்பிடுவார். அது பார்க்கறதுக்கு கல் மாதிரி கூட இருக்கு. எல்லாரும் கல்லுன்னு நினைப்பாங்க. ஆனால் கல் இல்லை, மோர் சாப்பிடுவார். இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பட வாய்ப்பு வந்தது. அந்த படத்தை தான் தம்பி அப்படிங்கிற பேரில் அவர் பண்ணார். மாதவன் ஹீரோவா நடிச்சார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த படம் வெற்றி பெற்ற உடனே அவருக்கு பல பட வாய்ப்புகள், அது இது பெரிய ஒரு டைரக்டர் அப்படிங்கிற ஒரு நேம்லாம் அவருக்கு வந்துருச்சு. அப்போ அந்த நேரத்தில் அந்த தம்பிங்கிறது பிரபாகரனுடைய கதையை அவர் தம்பிங்கிற பேரில் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருந்தது. அந்த படம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து அவர் ஒரு 7-8 நாள் 10 நாள் அவரை காணும். சீமான என் கூட டெய்லி வாக்கிங் போயிட்டு இருப்பார். எங்கள் நண்பர்கள் நாங்கள் நிறையா ஒரு 10-20 பேர் போயிட்டு இருப்போம். திடீர்னு இவரை காணுன உடனே என்ன ஆளை காணும், எங்கள் ஊருக்கு போய் பாராட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தா திடீர்னு 10 நாள் கழித்து வந்தார். ஒரு வாரம் கழித்து என்ன தம்பி எங்கே ஆளை காணும் அப்படின்னா, ஏன்னா அவருக்கு எனக்கு சின்ன பையன் தான், அதனால என் அண்ணன் தான் கூப்பிடுவார். ரொம்ப எல்லாரிடமும் மரியாதையா இருப்பாரு, நல்லா இருப்பாரு. ஆமா சார், அவர் இது நான் காமிச்சிருக்கேன் நிறையவே. அவர் என்னதான் அரசியல்வாதி எதிர்கட்சியாவே இருந்தாலும் பேசும்போது என் அண்ணன் அவர்கள், தம்பி அவர்கள், அந்த மரியாதை வயதுல மூத்தவங்கள அண்ணன் என்பாரு, வயது குறைவானவர்கள தம்பி, என்னடா தம்பி அப்படின்பாரு. அதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. அப்படி இருக்கும்பொழுது கேட்டேன், என்ன தம்பி எங்க ஆளை காணோம் ஒரு வாரமா அப்படின்ட்டு. சில நேரத்துல நானும் அவர் அண்ணன் தான் போவேன், என்னென்ன ஆளை காணோம் அப்படின்பேன். அப்ப அவரு ரகசியமா என்கிட்ட சொன்னாரு. என்கிட்ட மட்டும் இல்லை, அந்த ஒய்எம்சிஏல நாங்கள் வாக்கிங் டீம் எங்களுக்கு இருப்போம். சைதை நண்பர்கள், எங்கள் சென்னை சிட்டி நண்பர்கள் எல்லாம் அங்கே நாங்கள் வாக்கிங் போவோம். பல தொழிலதிபர்கள் இருப்பாங்க, பல பேர் இருப்பாங்க, பலரும் கலந்த மாதிரி. சினிமா நடிகர், டைரக்டரு, தொழிலதிபர்கள், இப்படி பலரும் இருப்பாங்க. வியாபாரிகள், ஃபைனான்சியர் எல்லாரும் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே அப்போ தெரியும் எங்கே அப்படின்னா, அண்ணனை பார்க்க போயிட்டு வந்தேன் அப்படின்னாரு. அண்ணனா
அண்ணன்லாம் இங்க இருக்கோம், நீ எங்க அண்ணனை பார்க்க போன அப்படின்னு நாங்க சும்மா கிண்டலா அவர்கிட்ட சொன்னோம். அண்ணன் நம்ம விடுதலை புலிகள் தலைவர் அண்ணன் பிரபாகரனை பார்க்கறதுக்காக போனேன். அப்ப பிரபாகரன் போன பார்த்தது உண்மை, ஒரு கூட போட்டோ எடுத்த மாதிரி எடிட் அந்த மாதிரி நியூஸ் அது வந்து போட்டோ வந்து எடுத்தாருன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து அவர் போய் பிரபாகரனை பார்த்தது சந்தித்தது உண்மை. ஆமா, அவர் எப்படி போனாருன்னா பிளைட்ல எல்லாம் போல. இங்க இருந்து விடுதலை புலிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம வேதாரண்யத்துல இருந்து தோணியில அழைச்சிட்டு போவாங்க. அங்க இலங்கைக்கு போற விடுதலை புலிகளும் தோணியில தான் போவாங்க. இந்த பெட்ரோல் அது இதெல்லாம் அப்ப வாங்கிட்டு போறதெல்லாம் அப்படிதான் போவாங்கன்னு கேள்விப்பட்டு சொல்லியிருக்கோம். அந்த வழியில தான் அவரையும் வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி அழைச்சிட்டு போகும்போது அவர் போய் பிரபாகரனை சந்திச்சு, பிரபாகரன் இந்த தம்பி படம் எடுத்ததுக்காக அவரை பாராட்டி எல்லா வாழ்த்து கிழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து அப்ப என்கிட்ட சீமானே நேரடியா சொன்னாரு. சீமான் சொன்னது வந்து அப்போ வந்து எல்லாருமே நாங்க அதை வந்து அனுபவிச்சோம். அது உண்மைதான். அவர் விடுதலை புலிகள் பிரபாகரனை சந்திச்சாரு. ஏன்னா இந்த தம்பிங்கிற ஒரு படம் அவருடைய வாழ்க்கையை ஒட்டி பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப பார்த்த சொன்னது எனக்கு நினைவில் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அது வந்து உலகம் முழுக்க நல்லா போச்சு. எல்லாரும் அந்த உலகம் முழுக்க வாழ்ற இலங்கை தமிழர்கள் எல்லாருமே அந்த படத்தை பார்த்து நம்முடைய தலைவர் பிரபாகரனுடைய கதையை படமா எடுத்திருக்காரு. அவருடைய பேர் அப்ப பிரபாகரனை வந்து தம்பின்னு தான் எல்லாருமே அழைப்பாங்க. அந்த தம்பிங்கிற பேரை வச்சு படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துருக்காங்க. அது அவருடைய காலுக்கு போயிருக்கு. அப்ப இவரை கூப்பிட்டு அவர் பாராட்டினார். சீமான் பாராட்டுறதுனால சொன்னாரு. அது உண்மைதான். அதுல வந்து எந்த விதமான இதுவும் இல்லை, போயிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு விடுதலை புலிகள்ங்கிற பேர்ல கொடுத்த அறிக்கையிலே வந்து அவர் எங்கள் தலைவர் பிரபாகரனை சந்தித்தது உண்மைதான் சொல்லியிருக்கிறாங்க. போட்டோவை பத்தி தான் அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லலையே தவிர சந்தித்தது உண்மைன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்பா அவர் என்கிட்ட சொன்னது உண்மைதான். அவரு பிரபாகரனை சந்திச்சிருக்காரு. அவர் சந்திச்சது என்னுடைய நோக்கம் இதான். தம்பி என்கிற படத்துக்காக பாராட்டுறதுக்காக இவரை கூப்பிட்டு விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவரை வந்து மீட் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடியே நான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை இங்க பாண்டி பஜார்ல பார்த்திருக்கேன். சாதாரண ஆளா அவர் இங்க நடந்துட்டு இருப்பாரு. ஒன்றும் பந்தாக்கத்தா இல்லாம. அப்ப வந்து இந்த தமிழ்நாட்டை விட்டு அவர் போறதுக்கு முன்னாடி இங்க விடுதலை புலிகளுக்குள்ள அது மற்ற அமைப்புகளுக்குள்ள ஒரு சின்ன துப்பாக்கி சூடு நடந்தது. அது வரைக்கும் அவர் இங்கதான் இருந்தார். அப்ப பாண்டி பஜார்ல அங்க ஒரு கடை இருக்கு, அங்கதான் உட்காந்துருப்பாரு. நாங்களும் அங்கதான் அப்படி போவோம் வருவோம் பார்ப்போம். அப்பெல்லாம் சினிமா ஏரியாங்கிறதே பாண்டி பஜார் தான். அப்ப பார்த்தது சந்திச்சது எல்லாம் உண்மை. அதை முடிஞ்ச உடனே ஒரு மாதத்துல வந்து சீமான் வந்து என்கிட்ட சொல்றாரு, அண்ணன் எனக்கு ஒரு பரிசு வந்து லண்டன்ல கொடுப்பாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் அடிக்கடி லண்டன் போயிட்டு வருவாரு. அவர்கிட்ட கொடுக்க சொல்றேன்னா அதை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அது யாரு கொடுப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் அவரை பத்திரிகையாளர்கள முறையில் அப்படி இப்படி விசாரிக்கும் போது ஆண்டன் பாலசிங்கம் அவர் தான் அந்த கட்சிக்கு வந்து செய்தி தொடர்பாளர் மாதிரி ஒரு பெரிய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி அவர் வந்து லண்டன்ல இருந்தார். விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்கிட்ட சொல்லி இவருக்கு ஒரு பரிசு கொடுத்து விட சொல்லியிருக்காரு. அந்த படத்துக்காக. சோ அந்த பரிசை வந்து அங்க இருந்து இவருக்கு கொண்டு வர்றதுக்கு தெரிஞ்சவங்க யாராவது போனாதான் அவர் கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு வர முடியும். ஆனா அதை வாங்கிட்டு வர்றதுக்கு இவருக்கு யாரில்ல என்கிட்ட சொன்னாரு. நான் என்னுடைய நண்பர் அடிக்கடி அங்க போயிட்டு வருவாரு, அவர்கிட்ட அந்த பரிசு வாங்கிட்டு வர சொல்லி இவர் சொன்னாரு. அப்ப இருந்த அரசியல் சூழ்நிலை, விடுதலை புலிகள் மேல இருந்த தடை காரணமா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு எல்லாருமே வந்து பயந்தாங்க. அதனால அந்த பரிசு வந்து இவருக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கல. அனைவா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது ஒரு விலை உயர்ந்த வாட்சாவோ இல்ல விலை உயர்ந்த ஒரு செயினாவோ, பிரபாகரனுடைய உருவம் பொறித்த டாலர் உள்ள ஒரு செயினாவோ இவருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் என் மூலமா அதை வாங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அது அந்த அளவுக்கு இவருடைய அந்த படத்தை பாராட்டி விடுதலை பிரபாகரன் இவர் மேல வந்து அந்த ஒரு பாராட்டு அன்பு எல்லாம் செலுத்தினதுங்கிறது உண்மைதான். அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இவர் அரசியல் மேடைகளிலேயும் வந்து போய் அங்கங்க பேசிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா வந்து அவரு அரசியல்ல என்ன வந்து இறக்கி ஒரு தேர்தலில் நிக்கிறதுக்கு காரணமா இருந்தது அவர் தான். அப்ப விஜயகாந்த் வந்து விருத்தாசலம் தொகுதியில முதல்ல தேர்தலில் நிக்கிறாரு. அப்ப நான் எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து விருத்தாசலத்துக்கு பக்கத்துல. அதனால என்ன வந்து விருத்தாசலத்துல விஜயகாந்தை எதிர்த்து நிக்கிறதுக்கு சஜஸ்ட் பண்ணது அவர் தான். சஜஸ்ட் பண்ணி அண்ணா நீங்க நில்லுங்க, ஆமா நில்லுங்க வந்து. ஏன்னா எனக்கும் விஜயகாந்துக்கும் அப்ப ஒரு சின்ன ஊழல், நாங்க 2 பேரும் நண்பர்கள் தான், விஜயகாந்த் நானும். ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் நாங்க 2 பேரும் வந்து பேசுறது இல்லை, இது பண்றது இல்லை. எங்களுக்குள்ள ஒரு விரோதம் ஆயிட்டு
உடனே நான் அவரை எதிர்த்து அந்த தொகுதியில் போய் சுயேட்சையாக போட்டிட்டேன். அதை போட்டிட்டு அங்கே ஆட்டுக்குட்டி தருவேன், மாடு தருவேன், செல்ஃபோன் தருவேன், இப்படியெல்லாம் நான் பல வாக்குறுதிகள் கொடுத்ததெல்லாம் அப்போ பேப்பர் மீடியாவில் வந்து அது ரொம்ப பிரபலமாச்சு. பின்னால் நான் சொன்ன வாக்குறுதியெல்லாம் அடுத்த தேர்தலில் ஜெயலலிதா தன்னுடைய கட்சி வாக்குறுதியாக கொடுத்து அதை ஜெயிச்ச பிறகு அவங்க கொடுக்கவும் செஞ்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சீமான் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர். அந்த தேர்தல் களத்துக்கு விருத்தாசலத்துக்கு அங்கே வந்து என்னை பார்த்து சந்தித்து எனக்கு ஆதரவு தெரிவித்தார். அப்போல்லாம் அவர் அரசியலில் ஒரு பெரிய இது இல்லை. அதன் பிறகு ஒவ்வொரு கட்சிகளையும் அவர் திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள், இப்படி ஒவ்வொரு கட்சியிலும் அதிமுக, திமுக, இப்படி எல்லா கட்சியினுடைய மேடைகள்லையும் அவர் வந்து அங்கே பேசிட்டு இருக்காரு. இருக்கும்பொழுது அவருடைய அரசியல்கள் வளருது. அதுக்காக எல்லா கட்சியிலும் இருந்துட்டு வந்துட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, எல்லாருக்குமே ஒன்று தானே. இப்போ நம்ம வந்து படிக்கும்போது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிறோம், அப்புறம் ஹைஸ்கூல்ல படிக்கிறோம், அப்புறம் காலேஜில் படிக்கிறோம். இப்படி படிச்சு வளர்ந்த பிறகு நம்ம ஒரு வேலையோ தொழிலோ சந்திக்க போறோம்ல, பார்க்க போறோம்ல. அந்த மாதிரி அவரும் அரசியல்ல எல்லா இடங்கள்லயும் பயின்றுட்டு தான் இன்னைக்கு அந்த கட்சியை வந்து ஆரம்பிச்சாரு. அது ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட அந்த கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சி வந்து நாம் தமிழர் அப்படிங்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னால் தினத்தந்தி பத்திரிகையினுடைய அதிபர் சிவந்தி ஆதித்தன் வந்து அந்த கட்சியை ஆரம்பிச்சு அப்புறம் அதை மூடிட்டாரு. அதை மூடிட்டு திமுகவில் அவர் சேர்ந்து அமைச்சரெல்லாம் இருந்தாரு. அந்த பேரை அவங்களுடைய சந்ததிகிட்ட போய் கேட்டு வாங்கி அதை வச்சுதான் அவர் ஆரம்பிச்சு அந்த கட்சி ஆரம்பிச்ச உடனே அந்த விடுதலை புலிகள் பிரபாகரனுடைய அந்த புலி சின்னத்தை வந்து தன்னுடைய கொடியில வந்து பதிச்சு இது வந்து தமிழர்களுக்கெல்லாம் விடுதலை பெற்று தரக்கூடிய ஒரு கட்சி அப்படி இப்படின்னு முழங்கின உடனே அந்த தமிழர்கள் எல்லாம் வெளிநாடுகளில் வாழ்ற இலங்கை தமிழர்கள் எல்லாம் வந்து இவர் மேல பாசம் வச்சு அவங்க எல்லாம் பொருள் உதவி செஞ்சிருக்கலாம். செஞ்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. செஞ்சதா இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. செஞ்சிருக்கலாம். அந்த அளவுக்கு அவருடைய மேல ஒரு அவங்க பற்று பாசம் வச்சிருந்தாங்க. அதே நேரத்துல அவருக்கு வந்து கல்யாணம் படங்கள்லாம் பண்ண உடனே அவர் கல்யாணம் பண்றதுக்கு அவர் ஒரு தயார் நிலையில இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல இன்னைக்கு இருக்கிற அந்த கயல் அவருடைய மனைவி, அந்த பெண்ணை வந்து அவரு சந்திச்சு இது பண்ண உடனே காதல் ஆன உடனே முதல்ல அதே நந்தன ஒய்யருக்கு அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்து முதல்ல என்கிட்ட தான் அறிமுகப்படுத்துறாரு. அண்ணன், இது உங்க தங்கை கயல், என்னுடைய வருங்கால மனைவி, உங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னாரு. நான் ஆசீர்வாதம் பண்ணேன். எது சொல்றேன்னா அந்த அன்பு நன்றி, நம்மளுடைய மூத்தவர் அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும், நம்ம மேல உள்ள ஒரு பாசம் உள்ளவர் அப்படின்ட்டு என்கிட்ட வந்தாரு. நான் ஆசீர்வாதம் பண்ணேன். அதே மாதிரி அங்க எங்க நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் அவர் அந்த பெண்ணை காட்டி ஆசீர்வாதம் வாங்கினாரு. அதன் பிறகு திருமணம் அங்கேயே அந்த நந்தன ஒய்எம்சியிலேயே திருமணம் நடந்தது. கல்யாணத்துக்கு போய் நாங்க எல்லாமே வாழ்த்தினோம். அந்த கல்யாணத்துக்கு கூட சத்யராஜ் கூட வந்து வாழ்த்துனாரு. சத்யராஜ் இப்படி பல கட்சியில இருக்கிற நண்பர்களும் வந்து வாழ்த்துறாங்க. அப்பெல்லாம் அவர் வந்து திராவிடம், இந்த கடவுள் மறுப்பு கொள்கையில ரொம்ப ஈடுபாடு இருந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. கட்சி ஆரம்பிச்சு எவன் ஒருத்தவனும் வந்து தன்னுடைய கொள்கையிலேயோ கட்சியிலேயோ மாறுபாடுகளை கொண்டு வர்றது, வளர்ச்சிக்கு ஏற்ப அவனுடைய வசதிக்கு ஏற்ப கொண்டு வரணுங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அது போலதான் அவர் வந்து அன்னைக்கு வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில இருந்தாரு. அதன் பிறகு அவர் வந்து இப்ப எனக்கு வந்து பெரியார் அவருடைய அறிவு வளரும் போது படிச்சு கிடைச்சு அதை ஏதாவது பார்த்துக்கிட்டு அவர் வந்து மறுப்பு சொல்றாரு. பெரியாருடைய கொள்கையில எனக்கு ஈடுபாடு கிடையாது, அவர் பேசின தப்பு மறுப்பு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவரு பசங்களை அழைச்சிட்டு கோயிலுக்கு போறாரு. குலதெய்வ கோயில மொட்டை போட்டாரு, திருச்செந்தூர் கோயில் போனாரு, முருகன் என் அப்பன் பாட்டனார் அப்படின்றாரு. இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க உங்களுக்குள்ள கொள்கை கோட்பாட்டுல அவங்க இருக்கிறாங்க, அவங்க போறாங்க அப்படிங்கிறது. அதுக்காக அவன் வந்து தப்பு பண்ணிட்டான் போயிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு சீமான் வந்து நெருக்கமான நண்பர். இன்றைக்கு நான் போன் அடிச்சேன்னா போனை எடுத்து அண்ணா சொல்லுங்க என்ன அப்படின்பாரு. எவ்வளவு பிஸியா ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவரா, இத்தனை லட்சம் தொண்டர்களின் தலைவரா இருக்கிற அவரு எந்நேரமும் எனக்கு போன் அடிச்சு எடுப்பாரு, பேசுவாரு, எல்லாமே செய்வாரு. அதே போல நிறைய இயக்குநர்களுக்கு வந்து இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது இவர் முன்னின்று உதவுகின்ற மனப்பான்மை உள்ளவர். இவங்க எல்லாருக்குமே வந்து அறிவுமதி தான் வந்து குருநாதர். அறிவுமதிங்கிற கவிஞர் அபிபுல்லா ரோடு டீனர்ல ஒரு அறை எடுத்து வச்சிருந்தாரு. அந்த அறையில தான் வந்து சீமான், சுந்தர் சி, இப்படி பல இயக்குநர்கள் பல கவிஞர்கள்
எல்லாம் அங்கதான் வந்து சந்திப்பாங்க. அதுதான் வேடந்தாங்கல். அங்கதான் சாப்பாடு அவர் தான் போடுவாரு, மதிய சாப்பாடோ காலை சாப்பாடோ. அவரு அப்ப வந்து பெரிய பிரபலமான பாடகர். அப்ப உதவிகள் செய்யறதுல அவர் நல்ல வல்லவர். அதனால உதவிகள் எல்லாம் செஞ்சாரு. அங்கதான் இவங்க எல்லாமே அசம்பிள் ஆகி வெளியில வந்தாங்க. அதனால எனக்கு அறிவுமதியே எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அதனால எனக்கு இது எல்லாமே தெரியும். ஸோ வந்து சீமான் இன்றைக்கு வந்து பெரியார் மறுப்பு கொள்கை என்ன, அதுதான்மா, அது அவருடைய கொள்கை, அது அவர் இஷ்டம், எப்படி வேணும் போலாம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவரா சீமான் விளங்குகிறார். இந்த அளவுக்கு திறமையை அவன் எங்க இருந்து வளர்ந்துக்கிட்டான் அப்படின்னு நானே ஆச்சரியப்படுறேன். எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி இல்ல, அந்த அவர் கேட்கின்ற கேள்வி, அவருடைய வாதம் தர்க்கம் நியாயமா இருக்கும். அந்த அளவுக்கு தன்னுடைய அறிவை வளர்ந்துக்கிட்டு அந்த அளவுக்கு சொற்போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் சீமான். அந்த விதத்துல வந்து அவன் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து சீமான் அளவுக்கு வாதிடக்கூடிய சொற்போர் புரியக்கூடிய ஒரு தலைவன் வந்து கிடையாது, ஒரு அரசியல்வாதி வந்து கிடையாது. இன்றைக்கு பிரபலமா இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் யாரும் அவரு மாதிரி பேச முடியாது. அவரு மாதிரி பதில் சொல்ல முடியாது. பட்டு பட்டு பட்டுன்னு பதில் சொல்றாரு. ஒரு காலத்துல இதே மாதிரி பதில் சொல்றதுக்கு இருந்த ஒரே ஆள் கலைஞர் தான். கலைஞர் தான் இந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு சமயோசிதமா அந்த இடத்துலயே டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாரு. அவருக்கு அடுத்து இன்னைக்கு இவர் தான். மற்றவர்கள்லாம் யோசிச்சு இது பண்ணி தான் பதில் சொல்லுவாங்க. ஆனா இவர் மட்டும்தான் உடனுக்குடன் பதில் சொல்லக்கூடிய அந்த தகுதி வாய்ந்தவரா இருக்காரு. அது ஒரு விதத்துல வந்து நம்ம அவரை வந்து பாராட்டலாம். ஸோ அப்படிப்பட்ட சீமான் அவரை வந்து வீழ்த்தணும், தோல்வி அடையணும். அவர் ஒன்றும் இப்போ ஜெயிக்க போறது கிடையாது. ஏன்னா ஆளுங்கட்சி, பிரபலமான பெரிய கட்சி, திமுக எதிர்த்துன்னு அவர் ஒன்றும் ஜெயிச்சிட முடியாது. ஆனாலும் அவருக்கு வேண்டாத அரசியல்வாதிகள் வேணா அவரை பத்தி பல விதமான பொருளிகள் கிளப்பலாமே தவிர, ஸோ தகுதி வாய்ந்தவன் தான், அரசியலுக்கு தகுதி வாய்ந்தவன் தான். ஏன்னா எனக்கு விஜயும் தெரியும், இவரையும் தெரியும். இவரு அந்த தம்பி படம் எடுத்த உடனே இவருக்கு விஜயே வந்து ஒரு படம் நீங்க டைரக்ட் பண்ணுங்க, நான் ஹீரோவா நடிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து அதற்கான வேலைகள்லாம் கலைப்புலி தானு வந்து தயாரிக்கிற மாதிரியும் இவர் ஹீரோவா நடிக்கிற மாதிரியும் ஏற்பாடுலாம் ஆகி கலைப்புலி தானு அதுக்கெல்லாம் செலவு பண்ணி டிஸ்கஷன் அது இதெல்லாம் போய் பல லட்சங்கள் செலவாச்சு. அப்புறம் வந்து பகலவன் அந்த படத்துக்கு பேரு. அந்த படத்துல வந்து விஜய் நடிக்காம பின் வாங்கிட்டாரு. ஏன்னா இவர் அரசியல் இதெல்லாம் தொடர்புள்ளவரா இருக்காரு. அதனால இந்த படம் பண்ணி ஏதாவது ஆயிட போகுது அப்படிங்கிற பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் விஜய். ஏன்னா விஜயும் சின்ன பையன்ல இருந்து எனக்கு தெரியும். அவர் நடிக்க வந்தப்பவே இவன் உங்க பையன், இவனை நீங்க பெரிய நடிகனாக்க வேண்டியது உங்க பொறுப்புன்னு விஜய் எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜய் கையை என் கையில பிடிச்சி முதல் நாள் ஷூட்டிங் அப்ப என் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கினாரு. ஸோ அதனால தளபதி விஜயும் எனக்கு சின்ன பையன்ல இருந்து தெரியும், சீமானியும் தெரியும். காசுலாம் அவர் வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பரே ஒருவர் வந்து அவருடைய பொருளாதார நிலை சரியில்லாத நேரத்துல அவர்கிட்ட இவர் வந்து சில லட்சங்கள் கடன் வாங்கினாரு. கடன் வாங்கிட்டு பல ஆண்டுகள் கழித்து பணம் கைக்கு வந்த உடனே அந்த கடனை திருப்பி கொடுத்தாரு. அதான் அந்த கடன் கொடுத்தவர் கேட்கல, சரி இது போனதான் அப்படின்னு விட்டுட்டாரு. இருந்தாலும் திடீர்னு அவர் கைக்கு பணம் வந்தது. அவருக்கே ஆச்சரியம், என்னென்ன எதுக்கு நான் வச்சீங்கன்னாரு. பரவாயில்ல நீங்க எனக்கு அந்த நேரத்துல உதவி பண்ணீங்க, அதை திருப்பி கொடுக்குறேன்னு எனக்கே தெரியும், திருப்பி கொடுத்தாரு. இன்றைக்கு அவருடன் இருந்த பல அவருடைய சிஷ்யங்கள்லாம் கட்சி விட்டு விலகி போறாங்க, இது பண்றாங்க அப்படிங்கிற செய்திலாம் வருது. இது எல்லா கட்சியிலுமே எல்லாருமே கட்சி வளரும் போது வேற வழி இல்லை, அவங்கவுங்க சில பேர் விலகி போவாங்க தான். அதெல்லாம் தாக்கு பிடிச்சிதான் கட்சி நடத்தி ஆகணும். ஏன்னா பல இன்றைக்கு இருக்கிற பெரிய கட்சிகள்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த கட்சி ஆரம்பிச்ச உடனே அந்த கட்சியிலே இருந்துட்டு இருக்கிறவங்க கிடையாது. எல்லாரும் பல கட்சிக்கு போயிட்டு வந்தாங்க தான் இன்றைக்கு எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க. அது ஒவ்வொரு நேரத்துல அவங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி போயிடுவாங்க வந்துடுவாங்க அப்படிதான். ஸோ சீமான் வந்து இந்த நாட்டை பிடிக்கிறாரோ பிடிக்கலையோ அது வேற விஷயம். சீமான் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருப்பார். சீமானை பத்தி இந்த அளவுக்கு போதுமா, இன்னும் வேணுமா? இதுவே ரொம்ப இதுல இருந்து நாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். அவரோட பழைய வாழ்க்கை முறையெல்லாம் இதுவே ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இங்க நேரத்தை செலவழிச்சு எங்களுக்கு இதுக்கான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சிமா, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.